உண்மை தெரியாம சின்ன தம்பிய இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்க. நடந்த தப்புக்கும் சின்ன தம்பிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அம்மா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. தப்பு செஞ்சது அவன். அடி அவனுக்கு தான் விழணும், உங்களுக்கு இல்ல. ஏன் மான போக கூடாதுன்னு நீங்க எல்லா பழியையும் ஏத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க. அண்ணன் மட்டும் வரலனா இன்னைக்கு என் வாழ்க்கையே வீணா போயிருக்குமா. நான் காலேஜ் விட்டு வரப்போ இவன் என்கிட்ட கலாட்டா பண்ணான். அண்ணன் தான் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தினாரு. எல்லார் முன்னாடியும் நடந்த உண்மையை சொன்னா நம்ம குடும்ப கௌரவம் போயிடும்னு ஆமேல பழிய போட்டுக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிரு சின்ன தம்பி. அம்மா பரவாயில்லம்மா, என்கிட்ட அப்பயே உண்மையை சொல்லிருக்கலாம்டா. நீங்க மட்டும் தனியே கேட்டிருந்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லிருக்காமா. அங்க எல்லாருமே இருந்தாங்கல்லம்மா, அவங்க முன்னாடி வச்சு நான் எப்படிமா அப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும். சிவகாமியோட பொண்ணு தெரிஞ்சா அவங்க பண்ற தப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஊர் போஸ்மா பேசுமா. சிவகாமி மேல இருந்த கோவத்தையும் சேர்த்து உன் மேல காட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. அம்மு, சின்ன வயசுல நீ எனக்கு அடிபட்ட போது மருந்து போட்டு விட்டல, உனக்கு அது ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது அம்மு. நீ லெட்டர்ல எப்பயுமே என்ன பார்த்துதான் இருக்கேன்னு சொல்வல, அப்ப நீ எனக்கு இப்ப வந்து மருந்து போட்டு விடுறியா? இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் துளசி சின்ன தம்பிய அடிக்க கூடாதுன்னு அபிராமிய எதிர்த்து நிக்கிறா. தன்னோட மாமியாரை விட அந்த வேலைக்காரன் சின்ன தம்பி மேல துளசிக்கு என்ன அவ்வளவு அக்கறை? என்னைக்கு சின்ன தம்பி என் உயிரை காப்பாத்தினானோ அன்னில இருந்தே துளசிக்கு சின்ன தம்பி மேல பாசம் அதிகமாயிடுச்சு. என்னை விட சின்ன தம்பிய அவ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு அவ என்னையே எதிர்த்து பேசி எனக்கு புரிய வச்சா பாருங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு அப்புறம் அவ அடுத்த நாச்சியாரா உருவாயிட்டான்னு. இன்னைக்கு காலையில அந்த காயத்ரி பிரச்சனையில துளசி ஏதோ கட்டின புருஷனை அடிச்ச மாதிரி குறுக்க வந்து எவ்வளவு தைரியமா நிக்கிறா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குமா. அது என்னங்கறத கண்டுபிடிக்கிறேன்.